தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆகஸ்ட் 19 என் பையன் கவிப்போலில் 3வது பிறந்தநாள். ஸோ என் மனைவி குடும்பத்தோடு ஊரில் அவனோட பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினாங்க. அதே நேரத்தில் நான் இப்போ சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணுறதுனால என் பையன் கூட இல்லை. ஸோ என் கூட ஒர்க் பண்ண என்னோடய நண்பர்களுக்கு ஒரு 50 பேருக்கு நான் ஒரு பார்ட்டி கொடுத்தேன். ஸோ அந்த பார்ட்டி மெனுவை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட்டிக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மெனு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ பார்ட்டிக்கு முதல் நாள் நான் குலாப் ஜாமுன் செய்ய ரெடி பண்ணேன். ஸோ குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுகர் சிரப்புக்காக ஒரு 3 கிலோ சீனி சேர்த்து அதில் 3 லிட்டர் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே அதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். சுகர் சிரப்புக்கு ஒரு சிறு கம்பி வந்தால் போதும். அப்புறம் ஒரு 800 கிராம் பால் பவுடர், 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 கப் நெய் சேர்த்து ஒரு தேவையான அளவு பால் சேர்த்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் பிணைஞ்சி ஒரு டோ ரெடி பண்ணிக்கலாம். குலோப் ஜாமுனுக்கு எப்போவுமே ரொம்ப அழுத்தி பிணையணும்னு அவசியமே கிடையாது. சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் எடுத்த 1 கிலோ மாவுக்கு ஒரு 100 உருண்டு வந்தது. ஆளுக்கு 2 குலோப் ஜாமுனா கூட ஸோ 100 குலோப் ஜாமுன் வந்தால் கரெக்டாக இருக்கும். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நம்ம குலோப் ஜாமுனை ஃப்ரை பண்ணிடலாம். குலோப் ஜாமுனை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் மிதமான சூடில் இருந்தாலே போதும். சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே கரைஞ்சிடும், உள்ளே வேகாது. ஸோ எல்லாம் மிதமான சூடில் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், பேஜ் பை பேஜாக. உருண்டையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகில் உடனே சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் ஆற வச்சு சேர்த்தா நல்லாயிருக்கும், இல்லாட்டினா உடஞ்சிரும். சர்க்கரை பாகுமே அதிகமான சூடில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மிதமான சூடில் இருந்தாலே போதும். சர்க்கரை பாகில் ஜாமுன் உருண்டை ஒரு 5 மணி நேரமாக ஊறினா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம முதல் நாளே செஞ்சு ஊற வச்சதுனால கண்டிப்பாக நல்லா சாஃப்டாக வரும். அடுத்து நான் பார்ட்டினே காலையிலேருந்து ஒவ்வொரு டிஷ்ஷாக செய்ய ஆரம்பித்தேன். சாம்பாரில் ஆரம்பித்தேன். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகாய் வத்தல் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த பார்ட்டி மெனுவில் உள்ள எல்லா ரெசிபியும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. காய் சேர்த்து காயெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி, சீரகத்தூள், கொஞ்சம் சாம்பார் மசாலா எல்லாம் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம், தக்காளி கொஞ்சம் வதங்குற வரைக்கும். காய்கறிகள்லாம் ஒரு பாதி அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அப்புறம் 300 கிராம் பருப்பு ஒரு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்குறேன். ஸோ அந்த வேக வச்ச பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் மூடி போட்டு காய்கறிகள்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் சாம்பார் ரெடி ஆயிரும். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். அடுத்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி சேர்த்து கொஞ்சம் வதக்கணும். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி வதங்கின உடனே எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் பட்டர் சேர்த்து அதில் மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து மசாலா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
மசாலா கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடைசி பன்னீர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்தோம்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிரும். கடைசி நம்ம வாசத்துக்காக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்திங்கிறது காய்ந்த வெந்தய இலைகள். கடைசி குழம்பு ரெடி ஆனோடனே இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து அந்த வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஹரியாலி சிக்கன் செய்யலாம். ஹரியாலிங்கிறது பச்சை நிறம், அதுதான் ஹிந்தியில் ஹரியாலிம்பாங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சரில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன், பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து க்ரீன் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹரியாலி சிக்கன் செய்கிறதுக்கு மொத்தம் 12 கிலோ சிக்கன் கழுவி க்ளீன் பண்ணி அதில் தயிர், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் இப்போ நம்ம க்ரீன் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். அது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானோடனே கொஞ்சம் சீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆனோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். சிக்கன் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், அப்புறம் சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நிறையா வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்கலை, கொஞ்சம் செமி சாலிடாக தான் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம், இல்லாட்டினா அடிப்பிடிச்சிடும். நான் ஒரே நேரத்தில் 2 கடாயில் வச்சு எல்லா சிக்கனையும் செஞ்சு முடிச்சாச்சு. சூப்பரான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் கீ ரைஸ் வந்து ஒரு தடவைக்கு 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டு மொத்தம் 3 தடவை பண்ணேன். அதில் ஒன்று எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம நெய் சோறு செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆனோடனே ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு எல்லாம் சேர்த்து ஃப்ரை ஆனோடனே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதிலே நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 கிலோ அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், பாஸ்மதி அரிசி. அது 1.5 கிலோ அரிசி சேர்த்து அதுக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அடுப்பு மிதமான சூட்டில் வச்சு தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வேக வச்சோம்னா கீ ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம பூரி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு 1 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஒரு 20 கிராம் உப்பு, ஒரு 30 கிராம் சீனி சேர்த்து கொஞ்சம் ஒரு 1/4 கப் எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா டைட்டான டோவை ரெடி பண்ணிக்கலாம். பூரி செய்கிறது கொஞ்சம் மாவு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மாவு ரெடியானதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் தேய்க்க கரெக்டாக இருக்கும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் டோவை இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ண எல்லா டோவையும் நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூரியை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் எண்ணெய் ரெடியாக வச்சுக்கிட்டு பூரியை தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து தேய்ச்சி நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு 10 உருண்டையாக எடுத்து தேய்ச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். எப்போவுமே பூரி ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா ப்ளஃபியாக நல்லா எலும்பி நல்லா பன் மாதிரி வரும் பூரி. இப்போ எண்ணெய் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா போட்டு பூரி ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி சூடான எண்ணெய் கொஞ்சம் மேலே அள்ளி ஊற்றுனா தான் அது கொஞ்சம் நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி எல்லா பூரியும் நல்லா ஈவன் கலர் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து ரொட்டி வந்து நாங்கள் வந்து ரெடிமேட் தான் வாங்கினோம். ரொட்டி வந்து ரூமில் செய்யலை. ஸோ அது டைம் இல்லை. இப்போ பார்ட்டிக்கு தேவையான எல்லா ஃபுட்டும் ரெடி ஆயிடுச்சு. பார்ட்டி ஆரம்பிச்சிடலாங்களா? எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பாற்ற உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். கேக்கு வாய்க்குற போறது தெரியல. அம்மா தான் அம்மா அப்படி மெய்மறைச்சு இருக்க முடியல. அழக பார்த்துட்டு Thank you so much. Enjoy, guys.
மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலே பெய்யாமல் விடுமானால் நீண்ட கடலும் தன்னளவில் சுருங்கி போகும்.